உலகெங்கிலும் வாழும் ரோஜா தமிழ் டிவி நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் என் பணிவான வணக்கங்கள். இன்றைக்கு என்னோடு நம்முடைய ஆங்கர் லலிதாம்பிகை வந்திருக்காங்க. அவங்களும் நானும் சேர்ந்து ஒரு புதிய செய்தியை உங்களுக்கு தர இருக்கிறோம். என்னம்மா லலிதா, இன்னைக்கு என்ன விஷயத்த நம்ம பேச போறோம்? இன்னைக்கு நம்ம என்ன விஷயம் பேச போறோம்னா, புதுசா கட்சி தொடங்கின தாவேகா தலைவர், தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் அவர்கள் அவரோட கட்சி ஆலோசகரா நம்ம பிரசாந்த் கிஷோரை அழைச்சி மீட் பண்ணிருக்க மாதிரி ஒரு நியூஸ் வந்துட்டு இருக்கு. பயங்கர பரபரப்பா போயிட்டு இருக்கு. அதாவது விஜய் எனக்கு தம்பி மாறிமா. அவங்க அப்பா விஜய் முத படத்துல நடிக்கும் போது வாகினி ஸ்டுடியோல தான் ஃபர்ஸ்ட் டே ஷூட்டிங். அவங்க அப்பா விஜயை கூப்பிட்டு கையை பிடிச்சி என் கையில வச்சு, உங்க பையன் மாதிரி இவனை நீங்க பாத்துக்கணும். அப்படின்னா என்ன அர்த்தம்? பையனா பெரிய ஹீரோவா ஆக்கி விடணும் அப்படின்னு சொன்னாரு. அதனால எனக்கு அவன் சின்ன பையன் தம்பி மாதிரி அப்படின்னு சொன்னேன். இன்னைக்கு தலைவர் ஆயிட்டாரு, அப்படிலாம் சொல்லக்கூடாது, அது வேற விஷயம். இப்ப இதுல என்னன்னா, பிரசாந்த் கிஷோர் பெரிய தேர்தல் வியூக அமைப்பாளர் அப்படின்னு எல்லாருமே நினைச்சுக்கிட்டு இருக்கோம். நானும் ரவுடி தான் கணக்கா. அவரு மிகப்பெரிய வியாபாரிமா. ஆமா, எப்படின்னு கேளுங்க. இப்ப எந்த குதிரை ஓடுனா ஜெயிக்கும் அப்படின்னு பெட் கட்டுறான் பாருங்க, அவன் தான் பயங்கரமான குதிரை ரேஸ்ல வியூகம் அமைச்சு ஜெயிக்கக்கூடியவன். அப்படி ஒருத்தவனும் ஜெயிக்க முடியாது. அந்த குதிரை ரேஸ் நடத்துறான் பாருங்க, அவன் மட்டும்தான் ஜெயிப்பான். எப்படின்னா அவனுக்கு தான் தெரியும் எந்த குதிரை ஜெயிக்கும்ட்டு. அவன் லாஸ்ட் மினிட்ல இப்படி கையை தூக்குனா ரெண்டாவது குதிரை தான் ஓடணும், மற்ற குதிரை எல்லாம் பேக் அடிக்கணுங்கிறதா அர்த்தம். இப்படி பல பேக்ரவுண்ட்ல பல விஷயங்கள் இருக்கு. அதே போலதாம்மா நம்ம பிரசாந்த் கிஷோர். இவருக்கு தான் தேர்தல் வியூகம் அமைச்சு இவரு எல்லாரையும் ஜெயிக்க வச்சவர்ல. ஏமா அவரு மட்டும் பீகார்ல கட்சி ஆரம்பிச்சு ஜெயிக்க முடியல? அவருக்கு ஏமா தேர்தல் வியூகத்தை ஒழுங்கா வகுக்கல? எவனாவது தனக்குத்தானே சூனியம் வச்சுப்பானா? சொந்த காசுல சூனியம் வச்சுப்பானா? ஊர்ல எல்லாம் திரிணாமுல் காங்கிரஸ் கிட்ட ஒரு 500 கோடி, திமுக கிட்ட ஒரு 400 கோடி, காங்கிரஸ் கிட்ட ஒரு 2000 கோடி, இப்படின்னு ஊரெல்லாம் வியூகம் அமைச்சு கொடுக்கறதுக்காக இவ்வளவு காசையும் வச்சுக்கிட்டு பீகார்ல நிக்கிறார் இவரு பிரசாந்த் கிஷோர், தனி கட்சி ஆரம்பிச்சு. அப்படி நிக்கும் பொழுது இவர் ஜெயிச்சிருக்கணும்ல. ஆமா, ஆனா தோத்துட்டாரு. பிஜேபிக்கு இதுதான் தேர்தல் வியூகம் முத அமைச்சு கொடுத்தாரு. அப்படி எல்லா கட்சிக்கும் அமைச்சு கொடுத்துட்டு கடைசியில இவரு கவுந்துட்டாரம்மா. இப்பவாது விஜய் யோசிக்க வேண்டாமா? இதுல ஏதோ பின்னணி இருக்கு, இதுல ஏதோ விஷயம் இருக்குன்னு ஆதவ் அர்ஜுனான்னு ஒருத்தர் தான் இவரை கூப்பிட்டு வந்திருக்காருமா. அவரை பத்திய ஒரு ஹிஸ்டரி எடுப்போம். ஆதவ் அர்ஜுனா யாருன்னா, ஒரு நல்ல பேஸ்கெட் பால் பிளேயர், நல்ல பையன், பேஸ்கெட் பால் விளையாடுறதுல கில்லாடி, அருமையான பையன். இந்த பையன் பேஸ்கெட் பாலோடைய அந்த பேஸ்கெட் பால் கிளப்போடைய இன்சார்ஜா இருக்கும்போது அந்த பேஸ்கெட் பால் பிளேயர்ஸ்கெல்லாம் நல்லா பண்ணாமல. ஒவ்வொரு ஊருக்கும் வெளியூருக்கும் அங்க போகும்போது வரும்போது ஒவ்வொருத்தருக்கும் 3 லட்சம் 4 லட்சம் செலவாகும். அதெல்லாம் சொந்த காசுலயே செஞ்சாப்ல. அங்கேயும் ஒரு பெரிய கோர்ட் போட இருக்கும், ரெடிமேட் கோர்ட்னு ஒரு 25-30 லட்சம் ரூபாய்க்கு வாங்கிட்டு போய் அங்கங்கேயும் போட்டு கொடுத்தாப்ல. அதெல்லாம் ஒரு பாராட்டக்கூடிய அம்சம் தான் தம்பி ஆதவ் அர்ஜுனா கிட்ட. பாருமா, அவர் எவ்வளவு பெரிய கில்லாடின்னு பாரு. அவருடைய மாமனார் யாருன்னா, பிரபல லாட்டரி வியாபாரி மார்டின். மார்டின் யாருன்னா, இந்தியாவிலே லாட்டரி ஜாம்பவான் அவர் தான். அவரோட மருமகன். இன்னைக்கு கூட அவருடைய லாட்டரி கேரளாவிலையும் கொல்கட்டாவிலையும் வித்துட்டு இருக்கு. அவருடைய லாட்டரினா அந்த கவர்மெண்ட் லாட்டரியை ஏஜென்சி எடுத்து வித்துட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட 30-40 வருஷமா அவர் இந்த வியாபாரம் பண்றாரு. சாதாரண லாட்டரி சீட்டு வியாபாரியா வேற ஒருத்தர்கிட்ட அசிஸ்டண்டா வேலை பார்த்தவரு, அப்புறம் லாட்டரி வியாபாரி சொந்தமா லாட்டரி வியாபாரம் பண்ணி அவரும் இன்னொருத்தவரும் சேர்ந்து நண்பர்களா லாட்டரி வியாபாரம் பண்ணாங்க. அவரு அப்புறம் வியாபாரத்துல உங்களுக்கு எப்பவுமே கூட்டு நடக்காதுன்னு வச்சுக்கங்களேன். இது மூட்டை மூட்டையா பணம் வர ஒரு தொழில். இதுல எப்படி இருக்கு, பிரிஞ்சிட்டாங்க. இவரு மட்டும் தனியா பண்ணாருமா. பல கோடிகள், லட்சக்கணக்கான கோடிக்கு இன்னைக்கு அவரு அதிபதியா இருக்காரு. அதானி, அம்பானி, அவங்களுக்கு அடுத்து இன்றைக்கு HCL, சிவநாடார், விப்ரோ, அஜித் பிரேம்ஜி, இவங்களுக்கெல்லாம் தப்பு கொடுக்கிற ஒரு பெரிய பணக்காரர் இந்தியாவில் மார்டின். அதாவது லாட்டரி கிங் மார்டின். லாட்டரி கிங் தாமா அவருக்கு. அதே மாதிரி ஆதவ் அர்ஜுனாவும் லாட்டரி கிங்குமா. எப்படின்னா லாட்டரி அடிச்சது
அந்த மார்ட்டினுடைய பொண்ணை இவரு கல்யாணம் பண்ணாருமா. மார்ட்டினுடைய பொண்ணை கல்யாணம் பண்ணது அந்த சொத்துக்கள்லாம் அதிபதி ஆகிட்டார் ஆதவ அர்ஜுனா. அதாவது அர்ப்பனுக்கு வாழ்வு வந்தா அர்த்தராத்திரில கொடை பிடிப்பாங்கன்னு ஒரு கதை உண்டு, பழமொழி உண்டு தமிழ்நாட்டுல. திடீர்னு பணக்காரனா ஆயிட்டாங்கன்னு வச்சுக்கங்க, அந்த பணத்தை வச்சுக்கிட்டு என்ன பண்றது ஏது பண்றது அப்படின்லாம் தெரியாது. சரியா இவ்வளவு பணம் தான் இருக்க, சுடுறதுதான் சுடுவோம், நெய்யில சுடுவோம் பலகாரத்தை அப்படிங்கிற மாதிரி இவ்வளவு பணத்தை வச்சுக்கிட்டு போகும்போது எடுத்துட்டா போறா. இந்த நாட்டுக்கு முதல்வர் ஆகி ஒரு பண்ணுவோமே, சிஎம் ஆயிடுவோமே அப்படின்னா. ஏன்னா இப்பெல்லாம் நாட்டுல வந்து இந்தியாவை பொறுத்த அளவுக்கு பணம் இருந்தாதான் வந்து ஆட்சியை பிடிக்க முடியும், ஆட்சிக்கு வர முடியும் ஆயிடுச்சு இல்ல, உனக்கே தெரியும் இல்லையா? அவ்வளவு செலவு பண்ண வேண்டியிருக்கு அரசியலுக்கு. அதனால பார்த்தாரு நம்ம கிட்ட பணம் இருக்கு, அரசியல்ல செலவு பண்ணி டக்கு 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 டக்குன்னு வந்துடலாம். அமைதிப்படை நம்ம சத்யராஜ் இருக்காரு, அவரு மணிவண்ணன் எம்எல்ஏ கிட்ட பிஏவா இருப்பாரு, தேங்காய் சில்லெல்லாம் பொறுக்கி கடிப்பாரு, அப்படி இப்படின்னு இருப்பாருன்னு வச்சுக்க. திடீர்னு மணிவண்ணன் வந்து எலெக்ஷன்ல நிக்க முடியாம போனதோ அமைதிப்படை சத்யராஜ் நின்று அந்த ஓட்டு எண்ணிக்கையில கொஞ்சம் கொஞ்சமா ஏறிக்கிட்டே போற உடனே அவர் ஜெயிக்கிறாருங்கிற கட்டத்துக்கு பெரிய அதிக ஓட்டு வித்தியாசத்துல போயிட்டாருங்கிற உடனே அந்த மணிவண்ணனை பார்த்து கேட்பாரு, மணி அவர் தம் அடிச்சுக்கிட்டு நம்ம ஜெயிச்சிடுவோம், நான் ஜெயிச்சிடு மணிவண்ணன் சொல்ல ஜெயிச்சிடுவோம் போல இருக்கு. ஏய் ஜெயிக்கலடா நம்ம தாண்டா எல்லாம் அடுத்தது அப்படிம்பாரு. நான் மணியா அப்படிம்பாரு, உன் பேரு மணிதானே அப்படிங்கிற மாதிரி ஒரு கேரக்டர் மாதிரி தெரியுது நம்ம ஆதவ அர்ஜுனா. ஏன்னா பணம் இருக்கிறதால இப்ப வந்து பிரசாந்த் கிஷோர், போன தடவை பிரசாந்த் கிஷோர் திமுகவினுடைய அந்த வியூக வகுப்பாளரா இருந்தார் பாருங்க, அதை வந்து பண்ணது வந்து முதல்வருடைய மருமகன் அப்படின்னு சொல்லுவாங்க. அவர் தான் இந்த தேர்தல் வியூக பிரசாந்த் கிஷோரை கூப்பிட்டு வந்து தேர்தல் வியூகத்தை வகுத்து திமுகவை ஜெயிக்க வச்சார் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. அப்படி இருந்தா அதுக்கு முன்னாடி தேர்தலில் ஜெயிச்சிருக்க வேண்டியதானே, ஜெயிக்கலையே, சரி ஏதோ ஜெயிச்சிட்டாரு அவர் தான் ஜெயிக்க வச்சாருங்கிற மாதிரி ஒரு பிம்பத்தை ஏற்படுத்திட்டாங்க. அப்ப இவர் கூட அசிஸ்டண்டா இருந்தார், அந்த முதல்வருடைய மருமகன் சபரீஷன் வந்து அதை பண்ணதா சொல்லுவாங்க. அவருக்கு இவர் அசிஸ்டண்டா இருந்தாரு, அந்த டீம்ல வந்து இவரு ஒர்க் பண்ணாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவல் பரவிட்டு இருந்தது. அது உண்மையா என்னன்னு நமக்கு தெரியாது. அந்த ஒரு அனுபவத்தை வச்சுக்கிட்டு இவர் பார்த்தாரு, திமுகவில் ஏதாவது பெரிய நமக்கு முதல்வருடைய மருமகனே நம்ம கிட்ட இருக்காரு, அவர் மூலியமா ஏதாவது திமுகவில் ஒரு பதவியை வாங்கிடலாம், ஒண்ணு அப்படி வந்துடலாம் அப்படின்னு ஒரு கணக்கு போட்டாரு. அது அங்க உண்டு, அங்க நடக்குமா? அது மாபெரும் அரசியல் சாணக்கியத்தனம் உள்ள ஒரு கோட்டை. அங்க இவருடைய கோட்டெல்லாம் நடக்கவே நடக்காது. ஆளு நடந்து போகும்போதே முதல்வர் சொல்லுவாரு, என்னப்பா நேத்தா நீ வந்து பாய்ஸ் கார்டன் போயிட்டு வந்தியா அப்படிம்பாரு. எப்ப ஜெயலலிதா அம்மா இருக்கும்போதே திமுக காரன் என்ன பண்ணுவான், ஜெயலலிதா அம்மா ஏதாவது இந்த ஜெயலலிதா வந்து ஏதாவது லஞ்ச ஊழல் வழக்கு போட்டு உள்ள தள்ளிடுவாங்கன்னு கேள்விப்பட்ட உடனே யாருக்கும் தெரியாம அந்த ஜெயலலிதா கிட்ட போய், அம்மா உங்களுக்கு என்ன வேணுமோ நாங்க கொடுத்துட்றோம், எங்களை கண்டுக்காதீங்க அப்படின்னு. ஓகே ஓகே அப்படின்னு பொட்டியை போட்டுட்டு வருவாங்கன்னு சொல்லுவாங்க. அப்படி போயிட்டு வந்த உடனே இவரு திமுக அப்ப இவரு செயல் தலைவராக விருதான இருந்தாரு. அப்ப கேட்பாரா, என்னப்பா பட்டுவாடா எல்லாம் பண்ணிட்டா, பெரிய பெரிய ஆமா முன்னாள் அமைச்சர்கள் மாவட்ட செயலாளர்கள் எல்லாம் அங்க பாய்ஸ் கார்டன் போயிட்டு பொட்டி கொடுத்துருவோம் உடனே, என்னப்பா முடிச்சிட்டியா கதையா, ஓகே ஓகே பாய்ஸ் கார்டன் எப்படி இருந்தது அப்படி இப்படின்னு அப்படியே இன்டைரக்டா கேட்பாரு. அதுலயே அவன் ஆடி போயிடுவான், ஐயோ இவருக்கு எப்படிடா இந்த விஷயம் தெரிஞ்சதுன்னு. இப்படி அவ்வளவு பெரிய சாணக்கியத்தனம் உள்ளவர் நம்ம இப்ப இருக்கிற முதல்வர். அவர்கிட்ட போய் இவர் வேலையெல்லாம் காட்ட முடியுமா? அங்க போய் அவரு பார்த்திருக்காரு, ஒண்ணு அங்க பாஜா பழிக்கல திமுகவுல, அங்க இருந்து விரட்டி விட்டாங்க. அங்க இருந்து விரட்டிட்டு வந்த உடனே, ஏன்னா இவரு மாமனார் வந்து பல இடி கேஸ், இன்கம் டாக்ஸ் ரைடு, பல கேஸுகள்ல சிக்கியிருக்காரு. அவரு ஃபேமிலியில இருந்து வர்றதால இவருக்கு ஏதாவது பதவி கொடுத்து அது ஏதாவது நம்ம கட்சிக்கு கெட்ட பேர் ஆகிட போது. கோயம்புத்தூர் ஏரியா ஏற்கனவே நமக்கு வந்து அங்க பெரிய ஓட்டு பேங்க் இல்லாத ஏரியா, அந்த ஏரியாவை சேர்ந்தவங்க இவங்க, அங்க இருக்கிறது சுத்தமா போயிட போகுதுன்னு டிஎம்கேல இவங்களை கழட்டி விட்டாங்க. அங்க இருந்து நாம நம்ம திருமாவளவன்ட்ட போனார், விடுதலை சிறுத்தை கட்சியில. அவரு ஓகே, அவருக்கு என்ன, அவருக்கு பொட்டியும் கொடுத்து கட்சியிலேயே சேர்றன்னு ஆள் வந்தா சேர்த்துக்காம இருப்பாரா? அவருக்கு பொட்டி கொடுத்தாருன்னு எல்லாம் சொல்றாங்க. அவரு பாவம் நல்ல மனுஷன், ஒரு சமூகத்துக்காக உழைச்சிட்டு இருக்காரு, அப்படியெல்லாம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. இவர் ஏதோ உழைக்கிறாங்க, ஒரு பெரிய ஃபேமிலியிலேருந்து வர்றாரு, அவருக்கு அவரே செலவு பண்ணிப்பாருன்னு அவருக்கு கொடுத்துருக்கலாம். அப்படிப்பட்ட ஒரு திருமாவளவன்ட்டு இருக்கும்போது இவர் பலவிதமான இதெல்லாம் பண்ணிட்டார், பேசிட்டார்.
என்ன பேசிட்டாருன்னா திமுக பத்தி கண்ணாமண்ணான்னு இவர் பேசிட்டாரு. அவரு கூட்டணியில இருக்காரு. அப்படி இருக்கும்போது பேசலாமா? பேசக்கூடாது. அவருக்கு ஆப்பு வைக்கிற மாதிரி ஆயிடுச்சு. அவரு பார்த்தாரு, எப்பா தம்பி நீ நல்லா இரு, எங்க போனாலும் நல்லா இரு, ஆனா கட்சியில மட்டும் இருக்க. ஆமா, ஆனா எனக்கே நீ வந்து ஆப்பு வைக்கிறப்பா. அர்ஜுனன் வில்ல வச்சுட்டு இருக்கிற மாதிரி அர்ஜுனன் வில்ல இருந்து அவன் பேரை வச்சாலும் வச்ச சரியா அடிக்கிறியப்பா வில்ல அப்படின்னு சொல்லி அவரு வணக்கம் போட்ட உடனே இவரு அங்க இருந்து என்ன பண்ணாரு, ஏடிஎம்கே நம்ம விஜய் எங்க போலான்னு அப்படி இப்படி ஆடிக்கிட்டு இருந்தாரு. சரின்னு பார்த்தாரு, விஜய் கிட்ட போயிட்டாரு. விஜய் கிட்ட போய் என்ன சொன்னாரு, பிரசாந்த் கிஷோரை நான் கூப்பிட்டு வரேன், உன்னை சிஎம்மா ஆக்கி விடுறேன், நீ கவலைப்படாத, பிரசாந்த் கிஷோருக்கு கொடுக்க வேண்டிய சம்பளம் ஃபண்டு எல்லாம் நானே கொடுத்துட்றேன் அப்படின்ட்டு ஒரு மாதிரி போட்டுட்டாங்க. என்ன சேர்த்து எனக்கு பதவி கொடுத்தா இதெல்லாம் கொடுக்குறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு அல்வா கொடுத்துருக்காரு. விஜய் நமக்கு என்னய்யா, யாரோ காசு செலவு பண்றாங்க, நீ யாரை வேணாலும் கூட்டு வா, என்ன ஜெயிக்க வை, என்கிட்ட இருந்து காசு கேட்காத. ஏன்னா விஜய் வந்து ரொம்ப சேஃப்டியான பர்சன். அவர் பாருங்க, அவர் சின்ன நடிகனா வளரும் போது விடி செல்வகுமார்னு ஒரு பிஆர்ஓ வச்சார். அந்த பையன் இந்த விஜய்க்காக என் ஆபீஸ்ல எல்லாம் பல நாள் இரவு வந்து உக்காந்து, அண்ணன் விஜயை பத்தி கொஞ்சம் அட்டைப்படம் போடுங்கண்ணே, விஜயை பத்தி கொஞ்சம் எழுதுங்கண்ணே, நல்லா எழுதுங்கண்ணே, விஜயை பத்தி இப்படி பண்ணுங்கண்ணே, அப்படி இப்படின்னு கெஞ்சுவாப்ல. அந்த விஜய்க்கு பிஆர்ஓவா போறதுக்கே நான் தான் கொஞ்சம் விஜய் ஏக்கண்ட் இருக்கு, நீ போப்பா தம்பி அப்படின்னு சொன்னா அவர் போய் ஆயிட்டாரு. அதே மாதிரி உழைச்சாரு. விஜய் வந்து இந்த அளவுக்கு பெரிய நடிகனா வந்திருக்காருன்னா அதுக்கு காரணம் விஜயுடைய அப்பா. விஜய் அப்பா கூட வச்சிருந்த வேலைக்கு வச்சிருந்த ஆட்கள், இந்த செல்வகுமார், இந்த ஒரு ரவிராஜான்னு ஒரு பையன் ரசிகர் பண்றார், இப்படி கடைநிலை ஊழியர்கள் சின்ன கஷ்டப்படுறவங்களெல்லாம் வச்சு வேலை நல்லா வாங்கி தான் பிள்ளைய பெரிய லெவலுக்கு கொண்டு வந்தார். இப்ப விஜயே இந்த இன்சார்ஜ் தனக்குத்தானே இன்சார்ஜுங்கிற நிலைமை வந்தோடனே அவங்களெல்லாம் கழட்டி விட்டாரு. இப்ப புது டீமை வச்சிருக்காரு, பிஆர்ஓ, மேனேஜர், மற்ற வேலைகளுக்கெல்லாம். அந்த டீமை பத்தி உண்மையிலேயே அவருக்கு தெரிஞ்சுதான் வச்சிருக்காரா தெரியாம வச்சிருக்காரான்னு தெரியல. ஏற்கனவே அந்த டீம் எல்லாம் போன இடம் புல்லு முளைச்சிச்சு, பூண்டு முளைச்சிச்சுப்பாங்க, புல்லு முளைக்கல, பூண்டு முளைச்சிச்சு. அந்த மாதிரி டீமை தான் கையில வச்சுட்டு இருக்காரு. அது தெரியாம இப்ப இந்த ஒரு அரசியல்ல வந்த அதே டீமை வச்சு ஒரு நியூஸ், ஒரு மீடியா, ஒரு அரசியல் தலைவனா அந்த அரசியல் தலைவனுக்கு எல்லா மீடியாவும் தேவை. இந்த மீடியா வேணும், அந்த மீடியா வேண்டாம்லாம் இருக்கக்கூடாது. யார் வேணாலும் வாங்கப்பா, என் நியூஸ் எடுத்துக்கங்க போடுங்கப்பா அப்படிம்பாங்க. அரசியல் தலைவர்கள் எல்லாருமே அப்படிதான் இருப்பாங்க. அவங்களுக்கு தேவை, அவங்களுக்கு ஒரே தன்னுடைய கருத்துக்கள் வெளியில வர்றதுக்கு ஒரே பிளாட்ஃபார்ம் மீடியாக்கள் தான். அவங்க சொந்த மீடியா மட்டும் வச்சுக்கிட்டு பண்ணா ஒன்றும் வேகாது பருப்பு. இவருக்கு அது தெரியுதா என்னன்னு தெரியல, சொந்த டீமை மட்டும் வச்சுக்கிட்டு பண்ணிக்கிட்டு இருக்காரு. இப்ப ஏதோ நடிகர்னு எல்லா நியூஸும் போடுவாங்க, கொஞ்ச நாள் போன பிறகு திருப்பி அடிப்பாங்க ஆப்பு. அதெல்லாம் அவருக்கு தெரியுதா என்னன்னு தெரியல. அப்படிப்பட்ட விஜய் இந்த நம்ம ஆதவ் அர்ஜுனாவை கூப்பிட்டு அவர் சொன்ன உடனே பிரசாந்த் கிஷோரையும் வர வச்சு, இப்ப பிரசாந்த் கிஷோருக்கு பண பேமெண்ட் சப்ளை எல்லாம் வந்து ஆதவ் அர்ஜுனான்னு சொல்றாங்க. அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. ஏன்னா அவரு ஆல்ரெடி ப்ரூவ்டு கம்பெனி. யாரு, நம்ம பிரசாந்த் கிஷோர். அவருக்கு சம்பளம் கொடுத்தா அவர் வேலை செய்வார். நீ கையை இப்படி தூக்கி பேசணும், நீ கிணத்துக்குள்ள இருந்து தவளை மாதிரி பேசுற, அதெல்லாம் லாய்க்கப்படாது. தவளை கத்துமே அந்த மாதிரி கத்தணும், அப்பதான் சவுண்டா கத்துனாதான் மக்கள்கிட்ட போய் உன்னுடைய கருத்துக்கள் சேரும், நீ ஜெயிக்க முடியும் அப்படின்னு சொல்லக்கூடியவர் அவரு. இதைத்தான் அந்த காலத்திலே எம்ஆர் ராதா பேசுவாரு, மெதுவா பேசுவாரு. டேய் அவனை பத்தி உனக்கு தெரியாதுடா, அவர் ரவுடி பையடா, புத்தாட்டம் பண்றவன்டா, கேப்பாரிடா அப்படிம்பாரு. அந்த விஷயத்த மட்டும் கொஞ்சம் தூக்கி பேசுவாரு. அந்த மாதிரி எம்ஆர் ராதா படத்துடைய கேசட்டுகளை நாளை போட்டு பார்த்தாலே தெரிஞ்சு போயிடும். எம்ஆர் ராதா படத்தை டிஜிட்டல்ல பார்த்தாலே எப்படி பேசணும் அப்படின்னு அதுவே புரிஞ்சுக்கலாம். அதுக்கு போய் இவ்வளவு செலவு பண்ணி இப்படி ஒரு ஆளு, தமிழும் தெரியாது, இங்கிலீஷு தான் தெரியும், ஹிந்தி தெரியும். இவருக்கு கொஞ்சம் கொஞ்சம் இங்கிலீஷ் தெரியும், ஹிந்தி கொஞ்சம் தெரியுமா என்னன்னு தெரியல, அது கூட தெரியாதுன்னு நினைக்கிறேன். தமிழ் நல்லா தெரியும் விஜய்க்கு. அவன் சொல்றது இவருக்கு புரியுமா, இவரு சொல்றது அவனுக்கு புரியுமான்னு தெரியல. அப்படிப்பட்ட ஒரு நிலையில தான் இந்த தேர்தல் வகுப்பு மேட்ரு நடந்துட்டு இருக்கு. இப்ப அவர் சொல்றாரா, ஒரு வீட்டுக்கு ஒரு ஓட்டு வாங்கிடுப்பா, நீ ஜெயிச்சிடலாம் அப்படின்னு அவர் கணக்கு போட்டு கொடுக்குறாராம். இதுதானே வழக்கமே. நீ ஒரு வீட்டுக்கு ஒரு ஓட்டு வாங்கிட்டா ஜெயிச்சிடலான்றையா? அவரு கிறிஸ்தவரியா? இந்துக்கள்ல இருக்கிற பிடிமானமான இந்துக்கள்லாம் எப்படி அவருக்கு ஓட்டு போடுவா? நீ வந்து ஏறக்குறைய இந்து மதத்துக்காரங்க ஓட்டை வாங்குறதுக்கே ஏற்கனவே ஐடியாலாம் பண்ண ஜெயிக்க வச்ச ஆளு, நீ எப்படி இவருக்கு நீ ஓட்டு வாங்கி ஜெயிக்க வைக்க முடியும்?
இவருக்கு ஒரு மாஸ் இருக்கு, விஜய்க்கு மாஸ் இல்லைன்னு சொல்ல முடியாது. ரசிகர் பட்டாளமே இருக்கு இருக்கு. அந்த ரசிகர் பட்டாளம் ஓட்டு போட்டு மற்ற கட்சிகள் ஓட்டெல்லாம் எண்ணி பார்த்தா 2 ஈக்குவலா இருக்கணும், இல்ல கொஞ்சம் ஒரு 2 ஓட்டு அதிகமா இருக்கணும். அது இப்போதைக்கு இல்லை. எதிர்காலத்துல இவர் உருவாக்கினா அந்த வெற்றியை பெறலாம். இவர் நினைக்கிற மாதிரி சிஎம்மா வரலாம். இன்னொரு பக்கம் என்ன சொல்றாங்கன்னா, ஏடிஎம்கே, பாமக, மற்ற இந்த தேமுதிக இவங்க எல்லாம் சேர்ந்து ஒரு கூட்டணி அமைக்கிறதா முடிவு பண்ணிட்டாங்க. அதுக்கான பேரங்கள்லாம் முடிஞ்சிருச்சு. யாருக்கு எத்தனை தொகுதி, யாருக்கு என்னென்ன மந்திரி பதவி, யாரு துணை மந்திரி, யாரு முதல்வர், இதெல்லாம் முடிஞ்சிருச்சு. அதுக்கு தான் இந்த வேலைகள்லாம் இப்படி சைடில் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. எல்லாத்துக்கும் மேல அங்க ஒருத்தர் இருக்காரு, அவரு தான் நம்ம பிரம்மா, சிவபிரம்மா. யாரு சிவபிரம்மன், பிரம்மா எல்லாம் அவர் தான் டெல்லியில. அவங்க மனசு வைக்கணுமாப்பா. அவங்க வேற என்ன காய் நகர்த்துறதா அவங்க ஐடியா வச்சிருக்காங்கன்னு தெரியல. அவங்களுடைய காய் நகர்த்தல்ல நீங்க எல்லாம் காணாம போயிட்டீங்கன்னா என்ன ஆவீங்க? நம்ம ஒரு பிளான் போட்டா அவ்வளவுதான். ஏன்னா விஜய் காசை வாங்கி வாங்கி பார்த்தவர், வெளியில விட்டு பார்க்கல. இவங்கெல்லாம் வந்த உடனேவே இந்த புஷி ஆனந்த் புஷ்ன்னு போயிட்டார், ஆளே காணும். அவரு ஒரு பக்கம் ஏற்கனவே நெஞ்சு வெளிக்காரு, இப்ப ஹார்ட் அட்டாக்லயே படுத்திருப்பாரு. இது வரைக்கும் அவர் தான் நம்பர் 2 இருந்தாரு. இப்ப பார்த்தா பிரசாந்த் கிஷோர்ன்றாங்க, ஆதவ் அர்ஜுனான்றாங்க. தாங்க முடியல. ஆதவ் அர்ஜுனா அமைதிப்படை ராஜராஜ சோழன் எம்ஏவாப்பா அப்படின்னு அவரு ஒரு பக்கம் கதறாராம். இதெல்லாம் இப்ப டிவிகே உள்ள ஏற்கனவே ஆதவ அர்ஜுனாவுக்கு பதவி கொடுத்தது அவங்க கட்சிக்காரங்களே புலம்ப ஆரம்பிச்சுட்டாங்க. ஐயோ நாங்க கட்சிக்காக இதை பண்ணோம் அதை பண்ணோம் அதை பண்ணிட்டு இருக்கோம், எங்க வயிற்றுல பாடம் வாக்காம யாரோ வயிற்றுல பாடம் வார்த்துட்டியே, நேத்து ஆளு வயிற்றுல பாடம் வார்த்துட்டியே பாடு, அவங்க ஒரு பக்கம் ஒப்பாரி வச்சுட்டு இருக்காங்க. இப்படி இந்த பிரசாந்த் கிஷோர் நேத்துல இருந்து இங்க வந்துகிட்டு வியூ அமைச்சிட்டு இருக்காரு. ஏற்கனவே பணப்பட்டுவாடெல்லாம் வியாபாரம்லாம் பேசிட்டாங்களாம். இவ்வளவு ரூபா கொடுக்கணும், நான் உன்னை ஜெயிக்க வச்சுறேன். இது மாதிரி என்கிட்ட 20 வருஷத்துக்கு முன்னாடியே ஒரு ஆள் வந்தாரு, வாங்கிட்ட 50 கோடி, அப்ப 20 வருஷத்துக்கு முன்னாடி 50 கோடி இருக்கா, என்கிட்ட தேர்தல் வியூவா இருக்கு, உன்னை நான் ஜெயிக்க வச்சு காட்டுறேன் அப்படின்னாரு. அப்பவே அவர் கடையை விரிச்சார். அவர் கடை போனி ஆகல. ஏன்னா எனக்கு தெரிஞ்ச சில அரசியல் தலைவர்கள்ட்ட கொண்டு போய் விட்டு இந்த வியாபாரத்தை பண்ணணும்னு அவர் ஆசைப்பட்டு வந்தாரு. அது நான் இல்லைப்பா, நமக்கு அந்த அளவுக்குலாம் ரொம்ப சக்தி இல்லை, நீயே நேராக போய் பார்த்துக்கன்னு அப்போ ஆரம்பிச்சது. இப்போ இவரு நம்ம ஊர்ல நல்லா வலை வீசுறாரு. ஏன்னா இப்போ நார்த் இந்தியாவிலலாம் இவர் வலையை வீசி ஒன்றும் மீன் பிடிக்க முடியாது. அங்கெல்லாம் இவருடைய சரக்கு என்னங்கிறது அவங்க பார்த்துட்டாங்க. இவரே பீகார்ல தோத்துட்டாரு. இவரு எங்களை ஜெயிக்க வைக்கிறாரா பயா அப்படின்ட்டாருங்க அவனுங்க. இப்ப அங்க முடியாதுங்கிறதாலதான் இங்க வந்திருக்காரு. இங்க நமக்கு மாட்டின ஒரே மீன் விஜய். விஜய்க்கு ரசிகர் பட்டாளம் இருக்கு, பணம் கொடுக்க இன்னொரு பட்டாளம் இருக்கு. பணம் அங்கிருந்து வருது. நம்ம இதை ரெண்டையும் போட்டு நீ அரிசி எடுத்துட்டு வா, நீ உமி எடுத்துட்டு வா அப்படின்னு ஒரு பழமொழி உண்டு. ரெண்டையும் எடுத்துட்டு வந்தோடனே அதை கலக்கி அதை திரும்ப ஊதுவாங்க, ஊதி அப்புறம் அந்த அரிசியை எடுத்து வாயில போட்டு மெல்லுவாங்க, இல்ல பானையில போட்டு சாதம் பொங்குவாங்கடா. அப்படியாப்பட்ட ஆளடாடி அப்படின்னு சில ஆட்களை பார்த்து கிண்டல் அடிப்பாங்க கிராமங்கள்ல. அந்த மாதிரி இது இவர் பாருங்க, பிரசாந்த் கிஷோர் பீகார்ல இருந்து கோதுமை சாப்பிடுறவர் இங்க அரிசி சாப்பிட்றவன்ட்ட நீயே அரிசி எடுத்துட்டு வான்னு இவரு கோதுமை உண்மையை எடுத்துட்டு ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி ஊதி உன நான் ஜெயிக்க வைக்கிறேன் அப்படின்னு ஒரு கதையை விட்டுக்கிட்டு தெரியுறாரு. அந்த கதையை நம்மால விஜய் சினிமாவில தான்ப்பா நீ பல வில்லன்களை பார்த்திருப்ப, இங்க நிஜ வில்லன்கள் நிறைய இருக்காங்கப்பா. அரசியல்ல இருக்கிற வில்லன் எல்லாம் உன்னால கண்டே பிடிக்க முடியாதுப்பா விஜய், ஜாக்கிரதப்பா, பாத்துக்கப்பா. படூர்ல பங்களா வச்சிருக்க, ஈலாக்கரையில பங்களா வச்சிருக்க, அப்புறம் உலகம் முழுக்க நீ என்ன வேணாலும் வச்சிருக்கலாமா, நீ வாங்குற சம்பளம் அப்படி அதெல்லாம் இருக்கணும்ப்பா. நீ ஒரு தமிழன்ப்பா, நல்லா இருக்கணும்ப்பா. நீ கடைசியில நம்ம பல பேரு இங்க அரசியலுக்கு என்ன ஆனாங்க, பல நடிகர்கள், அந்த கதை உனக்கு தெரியும். ஒரே ஆள் ரஜினிகாந்த், புத்திசாலி நடிகர், சூப்பர் ஸ்டார், சொல்லிக்கிட்டே தான் படம் ஓடுறதுக்காக ஒவ்வொரு படம் வரும்போது சொல்லுவாரு, நான் அரசியலுக்கு வர போறேன்டா, அரசியலுக்கு வரேன். அவன் ரசிகர்கள்லாம் தலைவா தலைவா தலைவான்ட்டு அங்க தேட்டர் முன்னாடி நின்றுக்கிட்டு கத்திக்கிட்டு இருந்தா, பாலை ஊத்துனா, வெந்நீரை ஊத்துனா, சாரி பாலை ஊத்துனா, பொங்கலை வச்சா, ஏதோ வச்சா அவர் படம் ஓடிச்சு, நல்லா வந்தது, போயிட்டாரு. நான் இல்லைன்னு சொன்ன உடனே 2 படம் அவுட் ஆக்கி எல்லாம் முடிஞ்சுது.
அந்த மாதிரி ஒரு புத்தியாலித்தனம் நம்ம ஆளுகிட்ட இல்ல பாரு. ஆமா, படத்தை ஓட வைக்கிறதுக்காக. ஏன் படம் ஓடுறதுக்குதான் அவன் ரசிகர் வேணும். கட்சி ஆரம்பிப்பாடு ஒரு அல்வா கொடுத்தாதான் கொடி கட்டுவா, தோரணை கட்டுவா, தேட்டர்ல டிக்கெட் எடுத்துட்டு வருவான், நமக்கு கனெக்ஷன் வரும். அதை விட்டுட்டு அரசியலுக்கு வந்துட்டு நான் அரசியல்லையே இதை பண்ண போறேன் அதை பண்ண போறேன்னா இது நடக்குமா என்னன்னு தெரியல. போக போகதான் தெரியும். ஏன்னா தமிழ்நாட்டுல எம்ஜிஆருக்கு பிறகு எந்த நடிகோட அரசியல்ல ஜெயிச்ச மாதிரி சரித்திரமே இல்லை. பார்ப்போம், சரித்திரத்தை மாத்துவாருன்னு நினைக்கிறேன் சார். தம்பி விஜய்க்கு வந்திருக்கார் இவர் பிரசாந்த் கிஷோர். அவரு தம்பிக்கு வந்து வியூகம் அமைச்சு ஹீரோவா ஆக்குவாரா, ஜீரோவா ஆக்குவாரா, அவரு வில்லனா ஆவாரா, இவரு ஆதவ அர்ஜுனா ராஜராஜ சோழன் எம்ஏவா ஆவாரா அப்படிங்கிறது எல்லாம் போக போகதான் தெரியும். பார்ப்போம் நேயர்களே. இது போல மீண்டும் அடுத்த வீடியோவோட உங்களை நாங்கள் சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம். ரோஜா தமிழ் டிவி வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இதுவரை நீங்கள் பார்த்த இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறோம். இது மாதிரி பல சுவாரஸ்யமான நிகழ்ச்சி உங்களை வந்து சென்றடைய நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று தான். ரோஜா தமிழ் டிவியை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. அது மட்டும் இல்லாமல் எங்களோட செய்திகள் உங்களை வந்து உடனுக்குடன் வந்து அடைய நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று தான். பெல் பட்டனை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க.